மாலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. கூட்டிகிட்டு வந்து என்னத்துக்காண்டின்னு சொன்னால் இப்போ 2 விஷயம். ஒரு விஷயம் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு முதல் அடுத்த விஷயம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் எனக்கு ஒன்று வாங்கி தரேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். அதுக்கு தான் வந்தது. வாங்க இப்போ உள்ளே நிறைய ஷாப்பிங் தான் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ ஷாப்பிங் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்றத என் கூட சேர்ந்து பாருங்கள். முக்கியமாக ஒரு வேலை பண்ண போகிறோம், அதுக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க அப்படியே போக முடியல. ஆமாம், ஒரு வேலை பண்ணுற போகிறோம் பாருங்கள். இங்கேருந்து என் புருஷன் வேடிக்கை பார்க்குறேன் எந்த கடைக்கு ஃபஸ்ட்டு நாக் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா மாலில் ஒரு ஐடியா கிடைக்கும். ஜெப்ரானிக்ஸ் போகணும் இன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் மேலே ஹோம் சென்டர் எல்லாமே இருக்குது. ஹோம் தேட்டர் கேட்டாங்க, அதுதான் பார்க்குறேன். அது இப்போ வாங்க போகிறீங்க. இப்போ வந்தவள் இப்போ உடனே சொல்கிற ஆள் வந்து என்னென்னு சொன்னால் ஏதோ ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஆள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெட்செட் வாங்குவோம் லேப்டாப்பில். சில பேர் திட்டும் போது நம்ம என்ன பண்ணலாம்ல, டவால்னு எடுத்து இதை போட்டு உட்காந்து வச்சுக்கோங்களேன், பேசுறது கேட்காது. நம்ம பாட்டு இருக்கலாம். அதுக்காக இது வாங்கல. கண்டிப்பாக ஒரு இல்லை அவள் சொல்கிற என்னென்னா சில பேர் திட்டும் போது காதுக்குள்ளே வைக்கிறேன்றது. அந்த சில பேர் திட்டுறது அவள் தான் திட்டுவாள், நான் வந்து காதுக்குள்ளே வச்சிருப்பேன். என்னடா அந்த அப்படி கேட்கக்குள்ள நம்ம டக்குனு காதுக்குள்ளே பஞ்சு வைக்காம இதை வச்சுட்டோம்னாலே உடையும். தூக்கி டவால்னு விசிறி அடிச்சிடுவேன். ப்ளூடூத் அப்பலே சூழ்நிலை. இந்த மைக் வந்து இளங்கோக்கு வாங்கி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இது அந்த பாட்டு படிக்கிறதுக்காண்டி ராஜராஜ சோழன் படிக்கிறதுக்காண்டி அது ஹோம் தியேட்டர் வித் மைக்கு. நம்ம மியூசிக் போட்டுட்டு அப்படியே நம்ம பாடலாம். ஸோ அதுக்கு தான் இது நல்லா இருக்குல்ல, காட்டுங்க. செம்மையாக இருக்குது இந்த மைக்கு. எவ்வளோன்னு தெரில. இதில் வந்து ரிமோட்டும் இருக்குது, மைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் பாட்டு பாடுறவங்களாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஷேவ் இல்லை, உங்களோட டிசைனே சாரி உங்களோட ஃபியூச்சர்ஸே மாற்ற போகிறேன். ஆக்சுவலி இந்த ஸ்டைல் வச்சு எனக்கு பிடிக்கல. இப்போ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறேன். அந்த இது வளர்ந்துருச்சு கட்டு. ரொம்ப நாளாக ஆசை இந்த மீச தாடியை வந்து வேறு ஸ்டைலுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு, அதனால் வந்து மாலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ அவர் வந்து எப்படி ஸ்டைலில் மாற்றுறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அந்த ட்ரிம்மிங் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்டைலிஷ் வந்து இது கொஞ்சம் நல்லா தான் இருக்காது இவர் ஃபேஸ்க்கு அப்படின்னு சஜஸ்ட் பண்ணார். பட் இருந்தாலும் அந்த ஸ்டைலை மாற்றணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும் அப்படின்னு இதுதான் வந்து சேஞ்ச் ஓவர். ஃப்ரெஞ்ச் பியர்ட் மாதிரி வைக்கலான்னு சொன்னேன். பட் கம்ப்ளீட்டாக டபுள் சைடும் ஷேவ் பண்ணிவிட்டு அது நல்லா இருக்காதுன்னு கொஞ்சம் 0 ட்ரிம்மிங்கில் வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தார், ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இவருக்கு பியர்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். அழகாக தானே இருக்குது. நீங்கள் பிடிக்கும் அப்போ உங்கள் பியர்டு தெரியும். அழகாக தானே இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போ தான் பார்க்கறதுக்கு டீசெண்டாக அழகாக இருக்காது. இப்போ வந்து க்ராக்ஸ் போகிறோம், க்ராக்ஸோடுமே போகிறோம். மெட்ரோவில் பார்த்தா 7000 ரூபான்னு இந்த செருப்பு. 7000 ரூபாய்க்குலாம் செருப்பு போனாங்கன்னா 50% ஆஃபர். அப்பன் வந்து செருப்பு வேணுன்றாரு, வேணான்றாரு. செருப்பு ரேட்டு 7000 ரூபா தான். ஆமாம், 7000 ரூபா தான். பிடிச்சிருந்ததுன்னா அதில் வந்து ப்ரைஸ் பார்க்கக்கூடாது. நான் வாங்குங்கன்னு சொல்லிட்டேன். பட் ஒய் யுவர் சேட், எனக்கு அதை தான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி வந்தேன். டெக்காத்தான் போய்ட்டு வரோம். இப்போ பார்க்கலாம், அடுத்து டெக்காத்தான் போகிறோம், பார்க்கலாம். இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஷோரூம். இதில் வந்து ஜிம் ஐட்டம்ஸு ஸ்போர்ட்ஸ்க்குரிய எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் வெயிட்டு வாங்கலாமான்னு யோசிச்சுட்ருக்காரு. அப்புறமா வந்து சைக்கிள் வாங்கலாம்னு சொல்லி சைக்கிள் செக்ஷன் போகணும். ஸோ இப்போ பார்த்துட்ருக்க சைக்கிள் எல்லாமே 5000 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்தது. ஸோ இந்த சைக்கிள் 5000 தான். அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச செஷனோட பேட்மிண்டன் செஷன் போயிட்டு அங்கே பேட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ரேட்ஸும் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும் இங்கே ஃபுல்லாகவே. இங்கே வந்து பேட்மிண்டனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டோருக்கு தான் போகணும். ஸோ இவர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். பட் எதுவும் வாங்கி கொடுக்கலாம். ஷோரூமில் வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே ஸ்போர்ட்ஸ் ஐட்டம், வெயிட்டுக்கு சைக்கிள் இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப சீப் பெஸ்ட் ப்ரைஸில் இங்கே வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் இப்போ வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நாங்கள் இங்கே வாங்கினது வந்து ஒரு சைக்கிள் பம்ப் வாங்கியிருக்கோம். சைக்கிள் வாங்கிறதுக்கு முன்னாடியே இப்போ இந்த புதிய மனிதா பூமிக்கு வாடா அப்படின்ற மாதிரி புது மனுஷனாக கீழே கொண்டு வந்திருக்காள். அதுக்கடையில் இப்போ ஒரு விளக்கம் நடந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்னட்ட இங்கிலீஷில் காய்ச்சி விட, நான் இங்கிலீஷில் கதைக்க வலிக்கிட்டா அவர் விட்றாளுங்க. இல்லை அப்படி இல்லை வா வா வாண்டு. ஐயோ கடவுளே, நான் எங்கே போய் இதெல்லாம் சொல்கிறேன். வாய் சிவப்பாக தானே இருக்கும். அப்புறம் என்ன அதுக்கு வேறு கலர் போட்டுட்டு
ஐயோ இது நியூட் கலர் லிப்ஸ்டிக். என்னது நியூட் கலர். என் லிப் கலர்லேயே வந்து லிப்ஸ்டிக் வாங்குறேன். லிப் கலர் அதானே, அதனால கொஞ்சம். சரி ஓகே. வந்தது என்னத்துக்கோ என் கெட்டப்ப பாருங்க எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காளுண்டு. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பண்ணிட்டு நாங்கள் இப்பொழுது பர்ஸுக்குள்ளே இருந்தது எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டை போயிட்டு இருக்கிறோம். நான் ஒருபடியாக என்ன வாங்கினேன்னா லிப்ஸ்டிக் 3 வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு வாங்கினேன். என்னது கலர் பார் அது வாங்கியிருக்கிறாவா? எனக்கு செருப்பு வாங்கி தரேன்டவள் வாங்கி தரல இன்னும். நாளைக்கு வாங்கி தராவா? ஓகே மக்களே, இப்போ அவருக்கு தான் காரை டிரைவ் பண்ண கொடுத்துருக்குறேன். ஏன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு அவரு ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். அதனால நான் இப்போ ஓட்டிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த vlog ரெண்டு ஜம்பர் வாங்கி தந்திருக்கலாள் எனக்கு 350 ரூபா. ஆனால் அவள் வந்து எடுத்திருக்கிறா நிறைய. முடிச்சிட்டோம். ஓகே மக்களே, மீண்டும் இன்னொரு நாளையில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இளங்கோ மற்றும் ஷைலஜா. பாய்.